இருக்கீங்க? சரி, மீண்டும் ஒரு ப்ரொஜெக்ட் கேம்பஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் உங்கள் கார்த்திக். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமாசிக் பாலியில் நான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் காசஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் முதல் காஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமா இன் சைபர் அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டி. இந்த காஸில் கற்றுக் கொடுக்குற ஒரு லெக்சரர் இங்கே இருக்கார். அவரை முதல் போய் சந்திப்போம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். சரி, நேர்களே பார்த்தீங்கன்னா இவர் தான் திரு சங்கரா. இந்த கோர்ஸில் வந்து ஒரு லெக்சரராக இருக்காரு. சரி சார், சொல்லுங்கள், இந்த கோர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன். இந்த சைபர் டிஜிட்டல் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து one of the first courses in Singapore. One of the first courses in Singapore. Okay. மற்ற பாலிடெக்னிக்கில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோர்ஸ் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கோர்ஸ் வந்து இப்போ இணையம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எவ்ரிடே we try to talking to different devices and also different applications. Okay. For example, banking எல்லாம் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா இந்த செக்யூரிட்டி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி மற்றவங்க வந்து இணைய ஊடுருவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கோர்ஸ்க்கு வரதுக்கு மாணவர்கள்ட்ட என்ன என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தேவைப்படுது, மேக்ஸ் தேவைப்படுது, அது இல்லாமல் 3 அதர் கோர்சஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் ரெலவென்ட் அது 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சரி. இந்த கோர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக போவோம், சரியா? இப்போ இயர் 1ல் மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறாங்க இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும்? ஓகே, இயர் 1 ஐடி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இயர் 1 எப்பயுமே ஒரு காமன் ப்ரோக்ராம். ஓகே, எப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி கம்ப்யூட்டர், எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். Year 1 is a very common program or common course where all the IT school students will take this course. ஆமாம். அப்போ when we move to year 2, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக போகும். ஸ்பெஷலைஸ்டாக போகிறப்ப இந்த சிடிஎஸை பொறுத்த வரைக்கும் சைபர் டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு என்னென்னா ஏன்னா யூடியூப்லாம் நடக்குது இல்லையா, அது எப்படி தடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கிங் செய்கிறாங்க. ஹேக்கிங் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ பாஸ்வேர்டு அதெல்லாம் திருடுறது அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, அதை எப்படி தடுக்கிறது. ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸே ஹேக் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து they will be able to test it out. ஓகே, ஸோ அவங்களே வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி அதை வந்து எப்படி வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க இயர் 2ல். சரி, ஓகே. அவங்களுடைய இறுதி ஆண்டு இயர் 3ல் என்னென்ன விஷயங்கள் மாணவர்கள் வந்து செய்கிறாங்க? ஓகே, இயர் 3 போனதுக்கப்புறம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் they have all the knowledge, பேசிக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்குறாங்க. இயர் 3 போகிறப்ப அவங்க வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்புங்கிறது வந்து இங்கே தமாசிக் பாலி ஐடி ஸ்கூல்லையும் ஐபிஎம்மும் சேர்ந்து இப்போ செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அதில் வந்து கற்றுக்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பார்ப்பீங்க இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குதோ அதே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். So the same setup is here. So whatever they do here is something very similar to what they do in the industry. So அடுத்த தடவை வந்து அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஜாப்க்கு போகும்போது என்ன விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து முன்னோட்டமாகவே வந்து கற்றுக்குறாங்க இல்லையா? இங்கேயே கற்றுக்குறாங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு அவங்க ஜாபுக்கு போகிறப்ப அவங்களுக்கு பெரிய வித்தியாசமே தெரியாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அதே தான் அங்கேயும் செய்கிறாங்க. So when they go into the industry they are very much hands on. அதுதான் மெயின். அப்போ ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே அரசாங்கம். அது என்னன்னா நாங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம். இங்கே வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் which help them to develop their skills. Basically பாலிடெக்னிக் எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னாலே ஹேண்ட்ஸ் ஆன் தான். இல்லையா? முதல்ல வந்து ரொம்ப கான்செப்சுவலாக கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறோம், பட் மோர் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இந்த எஸ்ஓசி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இயர் 3 போனதுக்கப்புறம் they do internship and final year project. Okay. Internship can be overseas also. Internship வந்து overseas வாய்ப்புகள் இருக்கு. சரி, என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? For example, few students go to Interpol, France போய் அங்கே போயும் அவங்க வந்து அங்கே எப்படி ஒர்க் செய்கிறாங்க, இப்படி இணைய ஊடுருவல் அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அங்கே எப்படி வந்து சிஸ்டம் இருக்குது, அங்கே எப்படி வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம், அதில் வேறு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே பழகிக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் ஓவர்சீஸுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி technical skills, right? They also know how to
how people work around the world. ஜப்பானுக்கு போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் they go to France, they go to different countries, and then how they work there. அதையும் they are learning. It's not only the technical skills. அது இல்லாமல் FYPன்னு சொல்கிறாங்க, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா வெளியிலேருந்து ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? ஓகே. இங்கேருந்து இல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறோம், வேறு கம்பெனிஸ் இருக்குல்ல, இங்கே பொறுத்த வரைக்கும் SMEs, ரைட், பேங்கிங், அப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருக்கிட்டையும் இருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் வந்து லேர்னிங் என்டர்பிரைசஸ்ன்னு வச்சுருக்கோம். அது வந்து தே பிரிங் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வி டூ திஸ். ஸோ 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை அவங்க செய்வாங்க. செஞ்சு ஆக்சுவலாக இந்த கம்பெனி எஸ்ஓசின்னப்போ பார்க்குறப்ப கம்பெனிலேருந்து ஆட்கள் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IBMலேருந்து டிபி இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கிறதையும் பார்த்து தே வில் ஆல்சோ மென்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்களே வந்து இங்கேயும் சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்களும் வில் பி ஏபிள் டு மென்டார் தேம். பரவாயில்லையே. அதாவது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். நான் கூட வரும்போது நினச்சேன் வந்து நார்மல் வந்து இந்த ஹேக்கிங் அதை பற்றிலாம் கற்றுக்குறோம். பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உண்மையிலே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த கோர்ஸில். சரி, இப்போ மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸை முடித்ததுக்கு அப்புறம் கிராஜுவேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது வெளியே? வேலை வாய்ப்புகள் இப்போ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பேங்கிங் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் செக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி தேவைப்படுது. IT security is very much needed, not only in Singapore and all throughout the world. அப்படி இருக்கும்போது சிங்கப்பூர் வந்து முதல்ல ஒரு முன்னேற்பாடாக எல்லாம் செஞ்சுட்ருக்கோம் நாங்கள். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போவே நம்ம IT ஸ்பெஷலிஸ்ட்டு, செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம். இப்போ நேஷனுக்கு வந்து அது தேவைப்படுது. ஸ்மார்ட் நேஷன் அந்த மாதிரி எல்லாம் போகிறப்ப இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கு. So there are a lot of job opportunities in different areas. Any application that you do in IT needs security. Definitely. Yeah. So that is very keen problem people. பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கு அதெல்லாம் ரொம்ப நடக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஃபீல்டில். ஜென்ரலாகவே ஐடிலேயே எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் வெரி ஷுர் இந்த டிபிலேருந்து இந்த செர்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரெக்கக்னைஸ்ட் குளோபலி. அண்ட் இப்போ மாணவர்கள் வந்து இந்த டிப்ளமா லெவலில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அவங்க வந்து இன்னும் வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்தர் ஸ்டடீஸில் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஏர்ன் அண்ட் லேர்ன் ப்ரோக்ராம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஏர்ன் அண்ட் லேர்ன் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸு கம்பெனியில் சேர்ந்து அதே சமயம் அவங்க அட்வான்ஸ் டிப்ளமா மாதிரி, we call it a specialist diploma. அந்த கோர்ஸும் எடுக்கலாம். இங்கே வந்து they can come back here and then take the course. It's also from Temasek Polytechnic. We also offer that course. அதை தவிர அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னா ஹையர் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். NTU, NUS, SMU, SIT எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் they can apply. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர், சைபர், டிஜிட்டல் செக்யூரிட்டி ப்ராசஸும் அதுலேயும் இருக்குது. ஸோ ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கும் a lot of opportunities. சரி, பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்க்ளூஷனாக சொல்லணும்னா படிக்கிறதும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ், நிறைய வாய்ப்புகள் காத்துக்கிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்னு பார்க்கும்போது. அண்ட் திரு சங்கரா வந்து சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த தகவல்கள். மீண்டும் ஒரு பெரிய நன்றி சார் உங்களுக்கு. நன்றி. சரி நேர்களே, பார்த்தீங்கன்னா வந்து லெக்சரர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து இதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த கோர்ஸில் படிக்கும் ஒரு மாணவி இருக்காங்க, அவங்கள போய் சந்திப்போம். அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை.
என் பேர் தனுஜா. நான் வந்து தெமாசெக் பாலியில் ஃபைனல் இயர் பண்ணுறேன். என்னோடய கோர்ஸ் வந்து சைபர் அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டி. கோர்ஸ் சூஸ் பண்ணேன்னா சைபர் டிஜிட்டல் செக்யூரிட்டி அந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். நான் வந்து இப்போ இயர் 3 படிக்கிறேன். ஸோ இயர் 1ல் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து நிறைய நெட்வொர்க்கிங் பேசிக் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணோம். அப்புறம் இயர் 2 போகும்போது நம்ம செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் நிறைய பில்ட் பண்ணோம், எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணோம், ஆடிட்டிங் பண்ணோம். ஸோ இயர் 3 வரும்போது நிறைய மேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனலி அவர் இன்டர்ன்ஷிப் பண்ணோம். நான் இந்த வருஷத்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம். நான் வந்து ஓவர்சீஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணேன், ஜப்பானுக்கு போனேன். ஸோ ஜப்பானில் வந்து ஒரு சின்ன இடம் தொயாமா, அது வந்து ஒரு பே ஏரியா. ஸோ அங்கே வந்து நான் வந்து ஒரு நியூமெரிக்கல் ஜிபியூ சுனாமி சிமுலேஷன் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய கோர்ஸ்க்கு அவ்வளோ சம்மந்தம் இல்லை. பட் இங்கே வந்து நான் ஹவ் டு பி வெர்சட்டாலிட்டி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே போகும்போது என்னோடய வெர்சட்டாலிட்டி குவாலிட்டிஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி நிறைய யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வந்தோடனே என்னோட செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் வந்து இன்னொரு 3 மாதம் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் கண்டினியூ பண்ண போகிறேன். ஜப்பான் இன்டர்ன்ஷிப் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா வந்து நான் அங்கே ஒரு ஸ்கூலுக்கு போனேன், தொயாமா நேஷனல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே வந்து போகும்போது என்னோட ஸ்கூல் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூட அசைன் பண்ணாங்க. ஸோ நானும் ப்ரொஃபஸரும் ஒரு ரீசர்ச் பண்ணியிருந்தோம். அந்த ரீசர்ச் பற்றி சொல்லணும்னா அது ஒரு ஜிபியூ சுனாமி சிமுலேஷன். ஸோ அங்கே வந்து ஒரு எப்படி ஜிபியூவில் கோட் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இங்கே சிங்கப்பூரில் வந்து நான் அது செஞ்சதே இல்லை. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கூல் டார்மெட்டரி தங்கணும். ஸோ அங்கே நிறைய ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ 2 ஸ்ரீலங்கன்ஸ், ஒரு கம்போடியன் அண்ட் ஒரு மலேசியன் இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அங்கே விட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஐம் பேக் இன் சிங்கப்பூரில் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸ்கூல் டிபி ஐபிஎம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் வந்து நம்ம ஸ்கூல் நெட்வொர்க்கை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு மிலிஷியஸ் ஆக்டிவிட்டி இல்லை தப்பு நடந்தால் எங்கேயாவது வந்து நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னோடய கோர்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டட், சைபர் டிஜிட்டல் செக்யூரிட்டி. ஸோ இங்கே என்னோடய கோர்ஸை வந்து எல்லோரும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 10 வாரம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பை கலந்துக்கணும். என்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் நேஷன் பற்றி. ஐ டிட் ஸ்மார்ட் லைட்டிங். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு ப்ளூமிங் ஏரியா. ஸோ என்னோட கோர்ஸ்க்கு வந்து ஐடி செக்யூரிட்டி டெஃபினட்டாக ஐஓடிக்கு தேவை. என்னோட கோர்ஸ்க்கு வந்து சைபர் டிஜிட்டல் செக்யூரிட்டியில் வந்து ஸ்பெஷலாக என்னோட ஸ்கூல் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் திறந்துருக்காங்க. இதில் வந்து ஐபிஎம் கலந்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐபிஎம் ஸ்டாஃப் அவங்களே வந்து எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ரியல் லைஃப் எக்ஸ்பர்டீஸ் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கிடைக்கும். சரி, இது வரைக்கும் நம்மளுடைய மாணவி தனுஜா வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் குறிப்பிட்டு சொல்ல போனால் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். கமான். இடத்த பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு பெரிய லேப்பாக இருக்குது. மாணவர்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இங்கே படிக்கிற ஒரு மாணவரை போய் சந்திக்க போகிறேன். கமான்.
Hi. Hi, What's your name? my name is Lavesh. Lavesh. Okay, Yes. nice to meet you. Nice to meet you. You might want to take around this place and Yes, yes, show me sure. what's here. Okay, so this center is the TP IBM SOC, Okay. and it's fully run by students here. So all these students are actually doing their internship, and they are from cyber and digital security and forensics. I see. So yeah, there are two different courses. So they are all in here to actually learn more about security and improve their skills here. So so we actually see a lot of students doing analysis of the offenses we face. I see. Yeah, and so like the digital security students do more of the analysis, and the forensics students actually look more into the offenses and drill down deeper. Interesting. Yeah. So what are all these about actually? So all these are actually dashboards. So these dashboards actually is to aid the manager here, which is also a student, to Okay. actually inform the analysts on what kinds of offenses that they are supposed to work on and what kind of information and traffic they receive. Okay, actually, there's a lot of interesting things that I can take a look. Okay, what about those clocks over there with different timings and all that? Okay, so these are actually clocks which are meant for different countries around the world, and this the countries here are actually the main security centers in around the world operated by IBM. Yeah. Okay, so you're mentioning about offenses earlier, right? Yes. You might want to elaborate more on those offenses. Okay, so an example of offenses is that, let's say if a user were to actually fail their login, so let's say a student were actually to fail their login, and if it's an absurd amount of tries, then maybe we could determine that someone is trying to attack a system. So we have a guidebook on what is considered normal and what is not normal. So these students can refer to the guidebook to actually see whether this offense is legitimate or not. So how do you classify whether it's normal or abnormal? So let's say if you see a user trying to log in like 100 times a minute, yeah, so that's something abnormal. Okay. Whereas a normal user would log in maybe like, let's say, about 5 attempts in like 1-2 minutes, trying to just recall their password. That will be like normal. Yeah, that will be normal. Okay. Okay, so can I like really know what are these students doing right now? Okay, so over here, these students are actually the security intelligence and vulnerability management. So what they'll do is actually look at assets of the school and determine whether they are vulnerable and whether do they need patching. Okay. So yeah, So if they need patching, what's the next step you could take? they will actually send a report to the asset owners. So let's say if a server needs patching, they will send it to the relevant owners and advise them to patch the necessary patches. Alright, Yeah. cool. Okay, I mean, you've given a lot of information to us, and thank you so much once again. Thank you very much. Thank you. Thank you. சரி நேர்களே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தகவல் பெற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். பொறுத்திருந்து பாருங்கள், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காசோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போ ஒரு சின்ன இடைவேளை.
சரி நேர்களே, பிரேக் முடிஞ்சு வந்துட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோர்ஸ், டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் படிக்கிற ஒரு மாணவர் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. வாங்க அவரை போய் சந்திச்சு நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்குவோம். Hi Brendan. Hi, good afternoon. How are you? I'm alright. Okay, I hope I'm not troubling you. So tell us, what are you doing now? I'm currently doing programming from an application because I'm currently doing FYP, working in a company. You're working in a company, you're doing your FYP. Okay, so tell us about more about your course actually. Okay, I'm currently pursuing a diploma in information technology, and basically I get to learn a lot of things in this course, and basically networking, programming, database, etc. So yeah. So there's actually a lot of curious things to learn, right? Yeah. Okay, so maybe we can go a bit in depth about this course, right? Tell us what you did in your year 1, to be precise. Okay, back in year 1, I more or less learn more of the basics of programming, and I get to learn basically on the networking, as I previously said, and also more on database as well. So I get to learn some of the mathematics as well that will be used in the future, and yeah, it's more or less around like that. Okay, so how about your year 2? What are the things that you did? Year 2, it's about the same, but it goes on to more about programming. Like I get to develop mobile application as well, and also for websites, and I get to like learn different kind of languages like C#, Java, and also Python as well. So interesting. So now back in your year 3, right? Yeah. I'm sure you have your internship, like you mentioned, and your FYP. Yeah. So talking about your internship, so tell us what are you doing? Right now in internship, I'm working for the company, like, but instead of going for the company, right, I can actually work in school. So yeah. Okay. So basically, I'm working on this mobile application that is to help to improve the company in terms of the e-commerce. So you're doing e-commerce Yeah, for mobile the application. for the mobile application. Yeah. Okay. So how long is your internship actually? 6 months to 7 months. 6 to 7 I months. started since July. So now you're already halfway or more than that, right? So you're about to complete lah. Yeah. Okay. Speaking about your internship, you might want to share with us some interesting things that you get to do during your program. Yeah. During my internship, I get to learn a lot of different things. I get to test software that I never used before. So I get to play Test around. softwares that you've never used before. Yeah, I get like to for learn on the examples, spot. like what kind of softwares? There's this portal called Liferay Portal. So it's basically a platform. It's basically a portal where it's an open source software that people can use to develop their websites on. And the company is actually currently using that. And originally, the plan was to use that software in order to improve the website. But maybe we thought of maybe developing a mobile application for that as well, so that people can be able to do some of the features and functionalities not just from the computer but on mobile devices as well. So it's a lot easier. I see. Okay, now speaking about your course, Brendan, what do you intend to do once you graduate from TP? I'm actually planning on starting an IT-related business. Oh, you're planning to start your own business? Yeah. Okay, so how do you go about that? Currently still planning with my friends regarding Okay. it's more on helping to improve the lives of the people. Interesting. So any ideas on improving yourself for further studies? Yeah, definitely. Definitely. Yeah.
But of course, you have both in mind, I mean, to do your business as well as to pursuing your further education as well. So once again, thank you so much, Brendan, and wish you all the very best and success and everything. Thank you. Thank you. சரி நேர்களே, பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் மீண்டும் நமது திரு சங்கரா இருக்காரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றி இவர் வந்து விவரங்கள் சொல்ல போகிறாரு. சரி சார், சொல்லுங்கள், இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் மாணவர்கள் வந்து கற்றுக்குறாங்க? ஓகே, டிப்ளமா இன் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப பழமையான கோர்ஸ். ஓகே. இந்த சென்ஸ் ஐடினாலே டிப் ஐடி தான் கண்டிப்பாக முதல்ல ஆரம்பித்தது. இதில் இருந்து தான் பல கோர்ஸுகள் வந்தது. எஸ். ஓகே, ஸோ இதில் மெயினாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னா வெப் அப்ளிகேஷன், ரைட், மொபைல் அப்ளிகேஷன், அண்ட் தென் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி பல துறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தேர் ஆல்சோ ஒன் கால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது, அதை பற்றியும் நாங்கள் இதில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 3 வருஷம் படிப்பாங்க. முதல் வருஷம் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ரைட்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் ஒரு முக்கியமான விஷயம் ஐடியை பொறுத்த வரைக்கும், அதை அவங்க கற்றுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் when they go to year 2 they learn of web, mobile and also different type of options இருக்குது. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் போவாங்க. இன்னும் அது வந்து அனாலிட்டிக்ஸ் ஆப்ஷன் போவாங்க, ரைட்டுங்களா. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் படிக்கிறவங்க they will know how to do ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. அனாலிட்டிக்ஸ் ஆப்ஷன் படிக்கிறவங்க வந்து எப்படி ஐபிஎம் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை உபயோகப்படுத்தி அது எப்படி இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறது. இப்போ வந்து அதான் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டானெல்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி விஷயங்கள் எல்லாம் படிப்பாங்க. ஓகே. இதுதான். அப்போ இயர் 3 போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அது இல்லாட்டி இன்டர்ன்ஷிப். ஓகே, இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஓவர்சீஸ் ஆர் லோக்கல் இன்டர்ன்ஷிப். சரி. மேஜர் ப்ராஜெக்ட் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது கால் லேர்னிங் என்டர்பிரைசஸ். வேறு நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறோம், கம்பெனியில் இருக்க ப்ராஜெக்ட்ஸை இங்கே கொண்டு வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. அண்ட் தேர் ஆர் மென்டர்ஸ் ஃப்ரம் த கம்பெனி ஆல்சோ, அவங்க வந்து அவங்க மென்டர் பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் இங்கே செஞ்சுட்ருக்குறோம். ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப்புங்கிறது இப்போ முதல்ல வந்து 2 மாதம் 1 மாதம் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம், 6 மாதம் வரைக்கும் போகுது இன்டர்ன்ஷிப். ஏன் 6 மாதம் போகுதுன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே லேர்ன் ஹவு டு டூ ஃபுல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு மாதம் 2 மாதங்கிறப்ப அவங்களால ஃபுல்லாக செய்ய முடியறதில்ல. அதே சமயம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 மாதத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இப்போ என்ன பண்ணுறோம், 6 மாதம் மினிமம் வைக்கிறோம். 6 மாதங்கிறப்ப தே கோ த்ரூ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக அவங்களால செய்ய முடியுது. பிளானிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டேஜஸும் தே கோ த்ரூ. அப்போ அப்படி செய்கிறப்ப இன்டெப்த்தாக செய்ய முடியுது. அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுனா, இப்போ கம்பெனிக்கு போகிறப்ப தே நோ வாட் டு டூ ஃப்ரம் A to Z ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ கேரியர் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலும் தே கேன் ஃபிட் இன், பிகாஸ் இட்ஸ் அன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இட் கேன் பி மொபைல், இட் கேன் பி வெப், இட் கேன் பி ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன், எதுவாக இருந்தாலும் அவங்களால கோட் பண்ண முடியும். ஸோ த மோர் இன்டு டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா படிக்கிறாங்க, C# படிக்கிறாங்க, அப்புறம் .NET டெக்னாலஜி இருக்குது, ஜாவா டெக்னாலஜி இருக்குது, அப்புறம் ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இஸ்தானா கார்டன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இஸ்தானாக்கு போகிறப்ப இந்த பப்ளிக் ஹாலிடேஸில் யூ கேன் விசிட் இஸ்தானா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் இஸ்தானா. டிபி மாணவர்கள் செஞ்சிருக்காங்க, இந்த ஐடி மாணவர்கள் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இமேஜின் கப் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில்.
அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிங்கப்பூர்லேயே முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. உலக அளவு நிலவில் பார்த்தீங்கன்னா 2வது பரிசு வாங்கியிருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பைன்னு சொல்கிறாங்களே, சின்ன டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், அதில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதையும் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் they can do. So the industry in one particular industry, they can go into different IT industry. So wide opportunity. There's a very wide opportunity because they know how to code, they know how to develop applications, they know how to deploy it as well. So இந்த அளவுக்கு நாங்க full-fledged இந்த கோர்ஸ் இருக்கு. ஓகே, சரி. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க டிப்ளமா இன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ரொம்ப பழமையான கோர்ஸ். பட் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் நியூ இஸ் கமிங் அவுட் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு அப்படி சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது நாளடைவில்? ஓகே, ஐடினால கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் தான். ஆமாம், இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போ செய்ய முடியாது, நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இல்லையா? ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா எவ்ரி இயர் இந்த காஸ்ட் கான்டென்ட்டை பார்த்து அது வந்து இப்போ எப்படி டெக்னாலஜி இருக்குது, என்ன இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அப்போ வி சேஞ்ச் அவர் காஸ்ட் கரிக்குலம் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரி நீட்ஸ். இப்போ ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்ப ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுக்கு என்ன தேவைப்படுது, இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் உபயோகிக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ பழமையானதுங்கிறது என்ன ரீசன்னா ஐடிங்கிறதே ஒரு அதுலேருந்து பல கிளைகள் வந்திருக்கு. இப்போ செக்யூரிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரென்சிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஓடி, மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே இதுலேருந்து வந்தது தான். பட் இது பேசிக் எல்லாம் தெரிஞ்சதுன்னா யூ கேன் பிரான்ச் டு எனி ஏரியா இன் ஃபியூச்சர். அதனால தான் when you think about further studies, ஐடி இருக்கிறதுனால you can go into security field, you can go into application development, you can go into different areas. So நிறைய prospects இருக்கு இல்லையா? ரொம்ப prospects இருக்கு, wide prospects இருக்கு இந்த course because it's not only very niche area but you have different areas put together. So when you move on you should be versatile in different application developments. Very nice. சரி சார், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்ததுலேயும் கவனிச்சிருக்கேன் இந்த ஹோல் ஸ்ட்ரெச்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்று எனக்கு சொல்லிக்கிட்டு வாங்கல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜி இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ஆமாம், சரி, ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது வந்து ஒரு பிரிண்டர். இது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே ஓகே. பேசிக்கலாக இதுதான் அது செய்யுது. பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த மாடல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ தே டூ அ 3D மாடலிங் ஆஃப் திஸ். ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். அப்புறம் அதை வந்து கோட் பண்ணி தே சென்ட் இட் டு த பிரிண்டர். Okay, after it goes to the printer, all the instructions which are received by the printer, அது என்ன பண்ணணும்னா it will start printing. Basically it will come out with something like this. I see. அதாவது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிங்காக இருந்தாலும் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறது. பாருங்க எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா. இங்கே ப்ரோட்டோடைப் இருக்குது, இங்கே வந்து இந்த ப்ரோசஸ் நடக்குது. ரொம்ப மைன்யூட் டீட்டெயிலை கூட நல்லா வந்து தெளிவாக வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்க்க முடியுது இதனால். ஸோ இதான் வந்து 3D பிரிண்டர் பார்த்துட்டோம். சரி, மூவிங் ஆன். இது என்னது? இது one of the 3D printers. இது one of the 3D printers. இது பார்த்தீங்கன்னா முப்பரிமாணத்தில் செய்யுது. It's called 3D printer. Where you can see that there is a vertical printing மாதிரி செய்யுது. ஓகேங்களா? இது அதே மாதிரி தான் but it can come out with different types of application devices எல்லாம் செய்ய முடியும். இதெல்லாமே இது மாதிரி விஷயங்கள் தான் செய்யறது. ஸோ ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த 3D பிரிண்டர் மூலமாக. சரி, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 3D பிரிண்டர்ஸ் பார்த்துட்டோம். இது என்னது? இது இச்சிகோ ஜாம்ங்கிறது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஓகே, போர்ட் டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு தே பில்ட் சம்திங் லைக் திஸ். இச்சிகோ பில்டிங் ஸ்டேஷன். இச்சிகோ ஜாம்னு சொல்கிறது. ஓகே, இச்சிகோ ஜாம் பில்டிங் ஸ்டேஷன். சரி. ஸோ இந்த காம்போனன்ட் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போனன்ட் வந்து இவங்களே செஞ்சது 3D பிரிண்டரில் வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு அதெல்லாம் அசம்பிள் பண்ணி இதில் வந்து ஒரு சிப்பு இருக்கும். அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தே ரைட் கோட்ஸ் ப்ரோக்ராம் எழுதி இதை வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இட் இஸ் பீயிங் கன்வெர்ட்டட் இதில் தான் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த அப்ளிகேஷனாக வந்து மாறுது. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹியர் அண்ட் தென் when you press this கம்ப்ளீட்னா பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா. இது வந்து எப்படி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒன்றுமே பார்க்காத விஷயமா இல்லாட்டியும் யூ வில் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்லேட் இன்டு ஆக்சுவலி மூவிங் டிவைசஸ்க்கு பண்ண முடியும்.
ஸோ அதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி ராஸ்பெரி பாயை வச்சு நாங்கள் சில அப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்களே வந்து அவங்களே செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் செய்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஐடிஐனா ஒரே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மொத்தம் தான் இருக்கும், அதை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியும் வந்து கிடைக்குது இல்லையா மாணவர்கள்? சரி, இது பார்க்கும்போது அந்த டமியா அக்காவோட கான்செப்ட் மாதிரியே இருக்கு. அந்த கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் தான். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு தான் அவங்க அசம்பிள் பண்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல தமியா அக்கா விளையாண்ட ஞாபகங்களா வருது எனக்கு. சரி, வெரி குட் சார். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் நம்புறேன். நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி மிக்க மிக்க நன்றி. இந்த இஸ்தானா அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்தலாம். இஸ் தி ஆப். அது நீங்க சொன்னீங்களா அந்த இஸ்தானா கார்டன் வாக். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. It's done by Temasek Polytechnic students. Okay, this will be very useful. So நேர்களே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ் அதுவுமா நீங்கள் வந்து இஸ்தானா பக்கம் போனீங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ தெரியும் எவ்வளோ வந்து இனோவேட்டிவாக டிபி மாணவர்கள் வந்து இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரியா? சரி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் ஒன்ஸ் அகேன். ஓகே, சரி. அதாவது 2 கால்ஸை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த 2 கால்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட கால்ஸஸ். ஸோ கம்ப்யூட்டரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் காட்டின விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து இந்த ஐடி ரிலேட்டட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Temasek Polyயில் வந்து இந்த கால்ஸை பற்றி செக் அவுட் பண்ணலாம். நீங்களும் எடுத்து படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். சரியா? மீண்டும் ஒரு ப்ரொஜெக்ட் கேம்பஸ் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். டேக் கேர் எவ்ரிபடி. பை.